உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்குறோம். அடர்ந்த கருமை கலந்த பழுப்பு நிறமான மரப்பட்டைகளை கொண்டு ரொம்ப அழகான மஞ்சள் நிறமான பூக்கள் அல்லது வெண்மை நிறமான பூக்களை கொண்டு சிறு சிறு இலைகளை கொண்டு வளரக்கூடிய மிக அழகான ஒரு தாவரங்களில் ஒன்று வன்னி மரம். வன்னி அப்படின்னாலே நெருப்புன்னு அர்த்தம். நம்ம உடலில் ஏற்படுகின்ற நோய்களை மட்டுமல்ல, உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்களையும் சேர்த்து, வாழ்வியலில் ஏற்படுகின்ற நோய்களையும் சேர்த்து நெருப்பு போல் எரித்து சாம்பலாக்கி ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு பெரிய மரமாக இருக்கிறதுனால தான் இதற்கு வன்னி மரம் அப்படின்னு பேர். இந்த வன்னி மரத்துடைய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது செரிமானமின்மையை குணமாக்கக்கூடிய அழகான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு பசியின்மை என்றது செரிமானமின்மை அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் யாருக்கு வேண்டுமானாலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை. நிறைய பேருக்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, நிறைய பேருக்கு நிரந்தரமாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லலாம். நிரந்தரமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலை உண்ட உணவு இரவு வரை செரிக்காமல் இருக்கிறதையும், இரவு உண்ட உணவு அடுத்த நாள் மதியம் வரை செரிக்காமல் வயிற்றுக்குள்ளேயே தங்கி விடுவதையும் ரொம்ப கவலைப்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். சிலருக்கு நன்றாக பசி இருக்கும், 2 இட்லி சாப்பிட்டாலே வயிறு வீங்கி போய்விட்டது போல ஒரு சூழல். அதற்கு மேல் உணவுகளை சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய சூழல். அதிகமான சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு, அதிகமான இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட, ஈரல் சம்பந்தப்பட்ட, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு எதுனா வேலைக்கு 2 இட்லி சாப்பிட்றது தான், வேறு ஒன்றுமே இல்லை. 3 நாட்கள் கூட சாப்பாடே கொடுக்காமல் இருந்தால் கூட பசியே இல்லை, நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் பசியின்மை மற்றும் செரிமானமின்மை. இந்த பசியின்மை செரிமானமின்மையை நீக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வன்னி மரம் தான். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு 20 கிராம் அளவுக்கு வன்னி மரத்துடைய பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து விட வேண்டும். அதை வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது பசியின்மை, செரிமானமின்மை, வயிறு உப்பசம், வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமான ஒரு நிலைமை அடையிறத பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் கைவலி பெரிய வியாதி, கால் வலி பெரிய வியாதிம்போம். ஆனால் சாப்பிட்ட உணவு கரெக்டாக ஜீரணமாகுது, வேலைக்கு பசிக்குது, நல்லா காலை எழுந்தவுடன் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் கழிகிறது. இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குனாலே மிகப்பெரிய நோய் எதுவுமே அவர்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் சம்பந்தப்பட்ட, பூண்டு சம்பந்தப்பட்ட, பெருங்காயம் சம்பந்தப்பட்ட, இன்றைக்கு ஸ்பைசஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய ஏலக்காய், பட்டை, லவங்கம் இந்த சம்பந்தப்பட்ட உணவுகளையெல்லாம் பொருட்களையெல்லாம் உணவாக நம்ம ஏன் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயத்துக்காக தான். நல்ல பசி, நல்ல செரிமானம், காலை எழுந்தவுடன் கழிவுகள் வெளியேறுவது. இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு நார்மலாக இருக்குன்னா உடலில் பெரும்பாலும் வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை சரி செய்யக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகான அருமருந்து எதுன்னா இந்த வன்னி மரத்தை தான் நம்ம சொல்லணும். இரண்டாவது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகள், கருமுட்டை பை சம்பந்தப்பட்ட கட்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வரதை பார்க்குறோம். பெரும்பாலும் ஊடகங்களில் கூட எங்கிட்ட நிறைய கேட்கக்கூடிய கேள்வி, கருப்பையில் எனக்கு கட்டி வந்தது, கருப்பை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கருமுட்டை பையில் கட்டிகள் வந்து விட்டது, ஒரு கருமுட்டை பை எடுத்து விட்டார்கள், இன்னொரு கருமுட்டை பை மட்டும்தான் இருக்குது, சிறு வயதாக இருக்கிறது, எவ்வாறு இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, நிறைய இடங்களில் கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு நோய்களை பற்றியும், நோய்களால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றியும், அதற்கான இயற்கை சிகிச்சைகள் இருக்கிறது அப்படிங்கிறத விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளே மிகப்பெரிய அளவில் நடைபெறதை பார்க்குறோம். கருப்பை கட்டிகளையும் கருமுட்டை பைகளில் ஏற்படுகின்ற கட்டிகளையும் இயற்கையான முறையில் குணப்படுத்தக்கூடிய மிக அழகான அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வன்னி மரத்தை தான் சொல்லணும். வன்னி மரத்திலிருந்து பஞ்சாங்க க்ஷாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஆயுர்வேதத்தில் செய்வாங்க. அதாவது வன்னி மரத்துடைய வேர், அதோடைய மரப்பட்டை, அதோட இலை, அதோட பூ மற்றும் காய் அல்லது விதை, இந்த 5ஐயும் சம அளவு எடுத்து நல்லா வெயிலில் காய வைக்கணும்.
அப்புறம் ஒரு பெரிய மண் பானை எடுத்து அதுக்குள்ளே இதை எல்லாத்தையும் அடுக்கடுக்காக கலந்து கலந்து நிரப்பி அந்த மண்பானைக்கு மேலே ஒரு மூடி போட்டு அதை சீலை செய்து அதை வந்து நெருப்பு எரிக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு, அதாவது ஒரு குக்குடப்புடம்னு சொல்லுவாங்க, அதாவது கோழி உயரத்துக்கு விரட்டிகளை அடுக்கி நடுவில் அதை வச்சு அப்படியே எரிச்சிருவாங்க. ஒரு 2 நாட்கள் அதுவாக குளிர்ற வரையிலும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு பாதி நிரம்பிய அளவுக்கு நம்ம பஞ்சாங்கத்தை போட்டிருந்தோம்னா அது வெறும் ஒரு கால்வாசி அளவுக்கு சாம்பலாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த சாம்பலை எடுத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க க்ஷாரம்னு சொல்லக்கூடிய ஒன்று கருப்பை கட்டிகளையும் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளையும் நீக்கக்கூடிய மிக அழகான ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட வரும்போதே ஒரு கொய்யாக்காய் அளவு கருமுட்டை பை கருப்பை கட்டிகளோட வரதை பார்த்துருக்கேன். அவங்க அதாவது ஒரு 3 மாத கரு வயிற்றில் இருந்தால் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அந்த அளவு கட்டிகளோட வரதை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஒரு நிலைமையோடு வந்து ஏதாவது உதவிகள் இருக்க முடியுமா, ஏதாவது இயற்கை மருந்துகள் உதவி செய்யுமான்னு வரும்போது இந்த வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க க்ஷாரத்தை 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஒரு 2 மில்லியோட சேர்த்து சாப்பிட சொல்லுவோம். 3 மாத காலம் இதை சாப்பிடணும். உணவு முறைகள் என்ன தேவை, எதை தவிர்க்கணுங்கிற அழகான பட்டியலோடு அதை ஃபாலோ பண்ண வச்சு 3 மாதம் கழித்து திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா 150 பேருக்கு அது முழுமையாக கரைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். மீதி இருப்பவர்களுக்கு அளவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவு கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பஞ்சாங்க க்ஷாரம். எனவே நேயர்களே, இந்த வன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் கோவில்களில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் மட்டுமல்ல, உடலில் இன்று அறுவை சிகிச்சை செய்து கூட நீக்க முடியாத எவ்வளவோ நோய்களை நீக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று. குறிப்பாக கருமுட்டை பை கட்டிகளையும் கருப்பை கட்டிகளையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நல்லவை எவை தீயவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னுமொரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சில சமயம் பரபரப்பாக பேசுகிற செய்திகள், அந்த செய்திகள் அடுத்த சில நாட்கள் எவ்வளவு துயரமாக முடிகிறது என்பதை நினைக்கிற போது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. நாம் சில தினங்களுக்கு முன்புதான் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி இதே நிகழ்ச்சியில் பேசினோம். ஒரு மாணவர், ஒரு கல்லூரி மாணவர், அவர் பட்டாக்கத்தியுடன் பேருந்து படிக்கட்டுகளில் நின்றபடி அந்த கத்தியை சாலையில் உரசிக்கொண்டே சென்றார், பொதுமக்களை அச்சுறுத்தினார் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். மணிகண்டன் என்ற பெயருடைய அந்த மாணவர். அதற்கு பிறகு அது ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியது. அதன் காரணமாக அவர் பல்வேறு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிறகு அவருடைய பெற்றோர்களை காவல் நிலையத்தில் கடுமையாக கண்டிக்கிற காட்சிகளெல்லாம் கூட சமூக வலைத்தளங்களில் வெளிவந்தன. காவல்துறை ஆணையரே அந்த கல்லூரிக்கு சென்று இது போன்ற வன்செயல்களில் ஈடுபடுகிற மாணவர்களை பற்றி ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார். அந்த உரை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டது. இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பாய் அந்த சம்பவம் உருவாக்கப்பட்டது. அப்போது இந்த நிகழ்ச்சியில் பேசுகிற போது நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். இதுபோன்று மாணவர்கள், இளைஞர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை நாம் மிகவும் பிரம்மாண்டமாக மாற்றக்கூடாது. அவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். மாணவர்கள் அப்படி சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களை நாம் கடுமையாக தண்டிப்பதன் மூலமாக அவர்கள் மனநிலையில் மிக கடுமையான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒன்று, அவருடைய வாழ்க்கையே அவர்கள் போய்விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உண்டு, அல்லது மேலும் குற்றத்தன்மையுடையவர்களாக அவர்கள் மாறிவிடக்கூடும். ஆகவே இது போன்ற விஷயங்களை இப்படி பகிரங்கப்படுத்தி அவர்களை இவ்வளவு தூரம் அவர்களை ஒரு சமூக அவமானத்திற்கு ஆளாக்கக்கூடாது என்று மிக கடுமையாக வலியுறுத்தி சொன்னேன். நான் என்ன பயத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை முன்வைத்தேனோ அதுதான் இப்போதும் நடந்திருக்கிறது. அந்த மாணவர் சில தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது அவருடைய வாழ்க்கையில் என்பது நாம் யாருக்காவது தெரியுமா?
நாம் எல்லோருமே உடனே இளைஞர்கள் எல்லாம் சீரழிந்து விட்டார்கள் அல்லது அவர்கள் எல்லாம் வன்முறை குணம் கொண்டு விட்டார்கள் என்று ஒரு அபத்தமான 19ஆன கருத்துக்கு சேர்கிறோம். நான் அந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன் பேசுகிற போது கூட குறிப்பிட்டேன், இளைஞர்கள் ஒரு விதமான அடையாள சிக்கலின் காரணமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவலில் சில சமயம் கொஞ்சம் எல்லை மீறிய சில செயல்களில் ஈடுபட்டு விடுவார்கள். அதன் காரணமாக அவர்களை நாம் கிரிமினல்களைப் போல நடத்தக்கூடாது, அவர்கள் கிரிமினல் தன்மை கொண்டவர்களாக பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் என்பதை வலியுறுத்தி நான் கூறினேன். ஆனால் ஒரு கடும் குற்றவாளியை நடத்துவது போல அந்த இளைஞர் அன்றைக்கு நடத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு கல்லூரியிலிருந்தே அவர் விலகி விடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையினர் தொடர்ந்து அவரிடம் அடிக்கடி விசாரணைக்கு சென்றிருக்கின்றனர். அந்த பகுதியிலேயே அவர் குடியிருக்க முடியாமல் இன்னொரு பகுதிக்கு அவர் குடிபெயர்ந்து சென்று விடுகிறார். பிறகு அங்கே ஏதோ ஒரு நிறுவனத்தில் போய் சில நாட்கள் பணியாற்றி இருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு மின்விசிறியில் தூக்கு போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நாம் நிச்சயமாக இதில் நாம் எல்லோருக்குமே இதில் ஒரு பொறுப்பு இல்லையா? நம்முடைய விசாரணை அமைப்புகளுக்கு இதில் ஒரு பொறுப்பு இல்லையா? ஒரு இளைஞரை நாம் இவ்வளவு தூரம் நாம் வேட்டையாட வேண்டிய அளவிற்கு அவர் என்ன ஒரு பெரும் குற்றத்தை செய்து விட்டார்? இதன் மூலம் அந்த இளைஞருக்கு ஏற்படுத்துகிற சமூக அவமானத்தின் காரணமாக அந்த இளைஞர் என்னவாவார் என்பதை பற்றி நாம் யாராவது சிந்தித்தோமா? மாறாக எதை பற்றி வேண்டுமானாலும் நாம் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக எடுத்துக்கொண்டு அவர்களை விமர்சிப்பது நம்முடைய பெரிய பொறுப்பு போன்றும், அதன் காரணமாக ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே நாம் சமூக நீதி வழங்குவது போன்றும், இதற்கெல்லாம் பின்னால் என்ன இருக்கிறது? இந்த உளவியலை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நிச்சயமாக இதை நாம் ஒருபோதும் இந்த உளவியலை நாம் ஏற்க முடியாது. இது ஒரு மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறை. நாம் அதாவது மிக இளம் வயதினர் அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் பொதுவாகவே அவர்கள் இழைக்கக்கூடிய சிறு சிறு குற்றங்களை எல்லாம் அல்லது சிறு சிறு பிறழ்வுகளை எல்லாம் பெரும் குற்றங்களாக முன்வைத்து சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துவதன் வழியாக அவர்களை சமூக விளக்கம் செய்து விடுகிறோம். இருப்பதிலேயே மிகப்பெரிய குற்றம் ஒருவரை அவமானத்தின் மூலமாக சமூக விளக்கம் செய்வதுதான். இதை நாம் எத்தனை முறை நாம் விரும்பியோ விரும்பாமலோ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய உளவியல் என்பது மீண்டும் மீண்டும் நம்மை எப்போதும் ஒரு நீதி வழங்குகிறவர்களாக நாம் நினைத்துக்கொள்வது தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் அந்த இளைஞருக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று நான் நினைக்கிறேன். உடனே நீங்கள் கேட்கலாம், பட்டாக்கத்தியுடன் ஒருவர் அப்படி செல்வது சரியா என்று. நிச்சயமாக சரியல்ல. ஆனால் அதற்கு அளிக்கப்பட வேண்டிய தண்டனை என்பது என்ன? அந்த இளைஞர் தற்கொலைக்கு நோக்கி செல்லக்கூடிய அளவிற்கு சமூக அவமானத்தை ஏற்படுத்துவதா? இந்த நாட்டில் எத்தனை தொழில்முறை ரவுடிகள் அல்லது சமூக விரோதிகள் வெளிப்படையாக அவர்கள் இந்த சமூகத்தில் உழவுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சில ஊர்வலங்களில் மத ஊர்வலங்களில் சூலாயுதங்களை ஏந்திக்கொண்டு ஊர்வலம் செல்வதை காட்சிகளை நாம் பார்த்ததில்லையா? அதே போல் சில விழாக்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரிவாள்களையோ மற்ற விஷயங்களையோ வைத்துக்கொண்டு கூட ஊர்வலங்கள் நடக்கின்றன. ஆயுதத்தை ஒருவர் வைத்துக்கொண்டு சென்றார், அதன் மூலம் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் முதல் அளவில் அவரை எச்சரிக்கலாம், கல்லூரி அளவில் அவரை எச்சரிக்கலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம். அதையும் மீறி அவர் தொடர்ச்சியாக செய்திருந்தால் அவரை தண்டிக்கலாம். ஆனால் மாறாக அவரை தற்கொலைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக அழுத்தத்தை நாம் ஏற்படுத்தினோம் என்பது நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. நீங்கள் சிறுவர்களையோ இளைஞர்களையோ இளம்பெண்களையோ அவர்களுடைய உங்களால் ஏற்க முடியாத செயல்களை எதையாவது அவர்கள் செய்திருந்தால் அவர்களை மிக கடுமையாக நீங்கள் அவமானத்திற்கு உள்ளாக்குவதன் மூலமாக அவர்களை ஒன்று உளவியல் ரீதியாக நீங்கள் சிதறுண்டு போகச் செய்கிறீர்கள். தன்னளவில் அவர்களுடைய பலத்தை அவர்கள் இழப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறீர்கள். தன்னைத்தானே அவர்கள் சிதைத்து கொண்டு விடுவதற்கு காரணமாகி விடுகிறீர்கள். நிறைய இளைஞர்களுடைய தற்கொலையை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன். எல்லாவற்றிற்கு பின்னால் இருப்பது சமூக அவமானம், சுற்றி இருப்பவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அவமான உணர்ச்சி. இளம் மனங்களால் அந்த அவமான உணர்ச்சியை தாங்க முடியாது. அவர்கள் உறுதி பெற்று நிலை பெற்று வளர்கிற வரைக்கும் அவர்களை பாதுகாப்பது நம் கடமை. தண்டிக்கிற அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் எதையுமே சாதிக்கப் போவதில்லை. மாறாக குற்றத்தன்மையைத்தான் நீங்கள் இளைஞர்களிடம் வளர்க்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் வ. மு. சே. ஆண்டவர்.
ஒரு கல்லூரி பேராசிரியராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே பணி, பல ஆய்வு கட்டுரைகள் உருவாக்கியிருக்காரு. தமிழ் மொழி செம்மொழி அப்படின்னு பண்ணும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு அப்படின்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கீங்க. தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றின பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கீங்க. தமிழ் செம்மொழி அப்படின்னு வரும்போது இன்றைக்கும் தமிழ்னு நம்ம சொல்லும் போதே தலைவர் கலைஞர் அவருடைய பேரை சொல்லாமல் நம்ம எதையுமே பேச முடியாத அளவுக்கு பல சாதனைகளை அவர் இந்த துறையில் செஞ்சுருக்காரு. இதையெல்லாம் உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இலக்கியங்கள், அதோட சிறப்பு, இயல், இசை, நாடகம், இந்த 3 துறைகளையுமே தலைவர் கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்குது? செம்மொழி அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம், இதை கிடைக்கிறதுக்காக அவர் செய்த பணிகள் எப்படின்னு உங்களோட பார்வைகளில் தமிழ் சார்ந்து, தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம தமிழ் மொழி, இதோட சிறப்பு, இதனோட தொன்மை, இந்த இலக்கியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு, அதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். அருமைங்கம்மா, ரொம்ப அருமை சொன்னீங்க. தலைவர் கலைஞர் என்றாலே தமிழ் என்று சொன்னீங்க, ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது கலைஞர் அவர்களுடைய உதரமெல்லாம் தமிழ் 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 தான். அவர் அந்த பெருமகன் தமிழுக்காக ஆற்றிய பெரும்பணி எவராலும் போற்றக்கூடிய ஒரு பணி, காலத்தை வெல்லக்கூடிய மிக அரிய பணி. ஏனென்று சொல்லினென்றால் கலைஞர் ஆற்றிய தமிழ் பணி என்று நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய பணிகள், பல்வேறு வகையான தமிழ் பணிகளை அவர் ஆற்றியுள்ளார். நாங்களாம் என் தந்தையார் பெருங்கவிக்கோ வாமுசுதராமன் கலைஞருடைய அணுக்க தொண்டர், தோழர், தமிழறிஞர், எல்லாமே தலைவர் தான் அவர். அந்த கொள்கையால் வளர்க்கப்பட்ட குடும்பம் நாங்கள், தமிழ் குடும்பம். எங்களுடைய திருமணம் எல்லாத்துலேயும் கலைஞர் பேராசிரியர் தான் எங்கள் திருமணத்தை தமிழ் முறைப்படி நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். என் திருமணத்தை கூட தலைவர் கலைஞர் தான் எதிரே இருக்கிற காமராஜர் அரங்கத்திலே தன்னுடைய தாலியை எடுத்து கொடுத்து அவர் திருக்கரங்களால் நான் மன வாழ்க்கை ஏற்றேன். அன்றைக்கு கூட அவர் தமிழைத்தான் பற்றி பேசினார். இந்த மனுவிழாவிலே கூட அவர் மிக அழகான ஒரு செய்தியை சொன்னார். தமிழர்கள் மதத்தால் பிரிந்திருக்கிறார்கள், சாதியால் பிரிந்திருக்கிறார்கள், ஆனால் தமிழரை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே சக்தி எது என்றால் மொழி என்று சொன்னார். மொழி தான் தமிழரை மேம்படுத்தக்கூடியது, வாழ வைக்கக்கூடியது என்று சொன்னார். தமிழ் இலக்கியங்களுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும். உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு இலக்கிய சிறப்பு தமிழ் மொழிக்கு உள்ளது. அது எந்த இலக்கியம் என்று உங்களுக்கு தெரியும்? சங்க இலக்கியம். சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு என்று சொல்லக்கூடிய 18 இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள் என போற்றப்படுகின்றன. இந்த 18 இலக்கியங்கள் தான் இந்தியாவினுடைய மிக தொன்மையான இலக்கியங்களாக கருதப்படுகின்றன. இந்தியாவில் என்ன, உலகத்திலேயே மிக தொன்மையான இலக்கியங்களாகவும் இந்த சங்க இலக்கியங்கள் கருதப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், செம்மொழிகள் என்று அறிவிக்கப்பட்டவை உலகெங்கும் இருக்கின்றன. கிரேக்கம், எபிரேயம், சீனம், ஜப்பானியம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சமஸ்கிருதமும் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட சமஸ்கிருதம் செம்மொழிக்குரிய அனைத்து தகுதிகளையும் கொண்டு கொண்டாடப்பட்டு வந்தது. நாம் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் அதற்கு இணையாகவும் ஒருபடி சமஸ்கிருதத்தை விட சிறப்பாகவும் இருக்கக்கூடிய தமிழ் காலந்தோறும் புறந்தள்ளப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. ஏன் என்று தெரியுங்களா? அதற்குத்தான் அதற்கு விடையை காண்ட ஒரு தலைவர் யார் என்றால் அவர்தான் கலைஞர். இப்பொழுது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இலக்கியம், ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கணம், தொல்காப்பியம் சொல்லப்படுகிற பழந்தமிழ் இலக்கணம். அந்த இலக்கணத்திலே எழுத்து, சொல், பொருள் என்ற 3 பகுதிகள் இருக்கின்றன. கிரேக்க இலக்கணம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இலக்கணம் இருக்கிறது. அந்த டமஸ்கஸ் என்று சொல்வார்கள் அந்த இலக்கண வகையினை.
அந்த இலக்கணம் கூட கிட்டத்தட்ட 64 பக்கங்களை உடையது என நான் சொல்லவில்லை. அகஸ்தியர்லையும் சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் அறிஞர் உலக மொழிகள் குறித்து எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார். அப்போ ஒரு கிரேக்கத்தில் இருக்கின்ற ஒரு இலக்கணம், ஒரு 64 பக்கங்கள் இருக்கக்கூடிய இலக்கணம், வெறும் எழுத்தை பற்றி சொல்லக்கூடிய இலக்கணம் கொண்டாடப்படும் பொழுது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற தொல்காப்பியம் ஏன் கொண்டாடப்படவில்லை? டாக்டர் பொற்கோ போன்ற அறிஞர்கள், சேவை சண்முகம் போன்ற அறிஞர்கள், பல அறிஞர்கள் தொல்காப்பியம் தொடர்பாக நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலோ தமிழ் மொழி, தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம் தொடர்ந்து ஆட்சியாளர்களால் புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளது. அதற்கு விடை என்பது நான் கூறுகிறேன் பின்னாடி. ஏன் சங்க இலக்கியங்கள் புறக்கணிக்கப்பட்டன, அதற்கு தொல்காப்பியம் ஏன் புறக்கணிக்கப்பட்டது, ஏன் இவ்வளவு பெரிய இலக்கண இலக்கிய வளமுடைய தமிழ் மொழி ஏன் உலகச் செம்மொழியாக உருவாக முடியவில்லை, அதற்கான தடைகள் என்ன? கண்டிப்பா சார், அதை பத்தி தான் நம்ம விரிவா பேசணும். இவ்வளவு சிறப்புகள் தொன்மை ஆனது, அதற்கான ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்கக்கூடிய நேரத்துல இதற்கான உரிமைகள் மறுக்கப்படுறதுக்கான ஒரு காரணம் ஏன் ஏற்பட்டுச்சு? ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னால், இந்தியா என்பது நம்ம இன்றைக்கு கருதுகிற இந்தியா என்பது வெள்ளையர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். 1947 நாம் விடுதலை அடைந்தோம். அண்ணா கூட, உங்களுக்கு வேற அண்ணா கூட அதில் பெரியாரோட கருத்து வேறுபாடு கொண்டு இதை கொண்டாடினார். ஆனால் பெரியார் இதை துக்க தினம் என்று அறிவித்தார். ஏன் என்று கேட்டால், அன்றைக்கே பெரியார் சொன்னார், நாம் இந்திய விடுதலை பெற்றால் கூட இந்திய மொழிகள் தமிழ் மொழிக்கும் தமிழினத்திற்கும் விடுதலை கிடைக்குமா என்று, திராவிட இனத்திற்கும் கிடைக்குமா என்று தெரியவில்லை என்று சொன்னார். ஆனால் அண்ணா அவர்கள் பெருந்தன்மையோடு, இல்லை நம்ம அரசியலிலே பங்கேற்று அந்த அரசியலிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நம்முடைய தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி இவற்றையெல்லாம் நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு ஒரு இயக்க ரீதியாக, கட்சி ரீதியாக களம் இறங்கினால்தான் அதை சாதிக்க முடியும் என்ற தமிழ் மீதான பற்று, தமிழ்நாட்டின் மீதான பற்று என்ற காரணத்திலே தான் ராபின்சன் பூங்காவிலே கொட்டும் மழையிலே 1949 இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போதே அங்கே இரத்தத்தால் கையெழுத்திட்டவர் தான் அப்பொழுது இருக்கிற இளைஞராகிய கலைஞர். அது வரலாறு. அப்போ இவ்வளவு பெரிய நூற்றாண்டுகளாக தமிழும் தமிழ் பண்பாடும் தமிழ் மொழியும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே தான் பேரறிஞர் அண்ணா தோன்றுகிறார். அவர் பட்டி தொட்டிக்கும் தமிழ் உணர்வை ஊட்டுகிறார். மேடை தமிழிலே தமிழை கொண்டு சொல்கிறார். நாம் எதை இழந்தோம் என்று சொல்கிறார். எதை இழந்தோம் என்று சொல்கிறார். தொல்காப்பியம் சொன்ன பாருங்க, அந்த தொல்காப்பியத்தை பற்றி பெருமைகள் எடுத்து சொல்கிறார். ஏல் பல்கலைக்கழகத்தில் சொல்லும் போது கூட அவர் கையிலே அந்த பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்த புத்தகம் எழுதுறீங்களா, தொல்காப்பியம். தொல்காப்பியம் லக்குவனாருடைய மொழிபெயர்ப்பு புத்தகத்தை தான் ஏல் பல்கலைக்கழகத்தில் அண்ணா கொடுத்தார். அதுவரை தொல்காப்பியம் பரப்பப்படவில்லை. தொல்காப்பியம் என்ற நூல் தெரிகிறதா என்று கூட தெரியவில்லை. திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதான் தொல்காப்பியம் என்ற நூல் தோன்றுகிறது. அதற்குத்தான் கலைஞர் அவர்கள் பின்னாடி வந்து தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் மட்டுமல்ல, யாருமே இளைஞர்களோ அல்லது சின்னவங்களோ படிக்க, ஐயோ இலக்கணம் அதில் போகக்கூடாது, அது பெரிய கரண்டுமரடாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. தொல்காப்பியத்தை பூங்காவாக உருவாக செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். தொல்காப்பிய பூங்காவை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். தொல்காப்பியத்தினுடைய சிறப்புகளை எல்லாம், அந்த அகத்திணையில் இருக்கிற சிறப்புகளை எல்லாம், எப்படி தமிழருடைய களவு கற்பு என்பது, இந்த காதல் வாழ்க்கை நெறி எவ்வளவு உயர்ந்து என்பதை கலைஞர் அவர்கள் பூங்கா என்று, பூங்காவிலே தமிழ் காதல் செய்யலாம், தமிழ் வண்டுகள் நுழையலாம், பூங்காவில் இருக்கிற தமிழ் தேனை, மலர்கள் இருக்கிற தேன் நுகரலாம் என்ற கலைஞர் மிக அழகாக ஒரு புதுக்குவதை பாணியிலே அற்புதமாக தொல்காப்பிய பூங்காவை உருவாக்கினார். அப்போ இந்த தொல்காப்பியம் என்ற நூல் திராவிட இயக்கம் இல்லை என்றால் பரவி இருக்க வாய்ப்பில்லை. அதாவது இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேராசிரியர்கள், உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை தொல்காப்பியம். அதை அந்த படித்தவனுக்கு தெரியாத ஒரு செய்தியை கூட பாமரனுக்கும் புரிய வைத்தவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பணி மகத்தான பணி. நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் தமிழ் அறிஞர் பேராசிரியர் முனைவர் வ.மு.செ. ஆண்டவர் அவர்கிட்ட சங்க இலக்கியங்களோட சிறப்பு, தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் இலக்கியங்களுக்கு செய்த பணிகள், பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
பெரியார் ஆகட்டும், அறிஞர் அண்ணா ஆகட்டும், அவங்க என்னெல்லாம் தமிழ் சார்ந்து, தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டாங்களோ, தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த முன்ன அது ஒரு விஷயங்களையும் மறக்காம செயல்படுத்தின ஒரு பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. நம்ம தமிழ்னு சொல்லும்போது குறிப்பா செம்மொழி அப்படின்னு வரும்போது இதற்காக பாடுபட்டவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனா அது ஒரு விடாமுயற்சியோட அதை செயல்படுத்தி காமிச்ச ஒரு பெருமை தலைவர் கலைஞரை சேர்ந்தது. இந்த செம்மொழி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய பணிகள் மிகப்பெரிய பணி கலைஞர் ஆற்றிய. அருமையாக கேட்டீங்க. செம்மொழி என்ற கலைஞர் தமிழை செம்மொழியாக்க அவர் எடுத்த முயற்சி இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. இந்திய அரசினை அறிவிக்க வைத்தார். இந்திய அரசினை அறிவிக்க வைத்தார். அதற்கு தொடர்ந்து பரிதிமார் கலைஞர் முதல் என் தந்தையார் பெருங்கவிக்கோ வாமுசி வரை செம்மொழிக்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. டெல்லியில் போய் போராட்டம்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அது கைகூடாது. ஒரு அரசியல் தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர்தான் ஒரு இந்திய அரசினுடைய ஒரு ஆளுமையையே மாற்றி தமிழை செம்மொழியாக அறிவிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலை செய்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த செம்மொழி என்பது இதுவரை அவர் சொன்ன உடனே இதுவரை செம்மொழி என்பது வரையறையே தெரியாமல் இருந்தது. செம்மொழி ஆக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னையிலே தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்டு ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 10 லட்சம் ரூபாய் கலைஞர் தன்னுடைய சொந்த பணத்திலே கொடுத்தார். தன்னுடைய சொந்த பணடைய கலைஞர் அறக்கட்டளை ஒன்று நிறுவி ஒவ்வொரு முறையும் செம்மொழிக்காக உலகளாவிய நிலையிலே பணியாற்றுகின்ற மிகச்சிறந்த அறிஞரை தேர்ந்தெடுத்து அவருடைய சொந்த பணத்தில் 1 கோடி அரசு பணம் அல்ல, அவருடைய சொந்த பணத்தை கொடுத்தார். கலைஞர் யாரும் கொடுத்தார். அதிலிருந்து வருகின்ற 10 லட்சம் ரூபாயை பரிசு தொகையாக அறிவித்தார். செம்மொழி ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் அதை பொறுப்போடு அதை செயலாற்றினார் அந்த காலங்களிலே. அப்போது அந்த பரிசு தொகை முதல்ல யார் தெரியுங்களா? பெரிய குழு அமைத்தார். அதில் கலைஞர் தலையிடவே இல்லை. கலைஞருடைய பெருந்தன்மையை நீங்கள் பாராட்ட வேண்டும். அவர் அமைத்தார். எனக்கு வேண்டியவனுக்கு கொடுன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? உலகளாவிய நிலையிலே கல்வெட்டியல் தொடர்பாக தொல்லியல் சார்ந்து மிகச்சிறந்த தமிழனுடைய தொன்மையை அறிவியல் பூர்வமாக, உணர்வு பூர்வமாக அல்ல, அறிவியல் பூர்வமாக நிறுவுகின்ற அயல் நாட்டு அறிஞருக்கு ஒரு பரிசு. தமிழ் தொன்மையான மொழி, திருக்குறள் தமிழினுடைய அடையாளம். அதனால குறள் பீட விருது. வருங்காலத்திலே இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் 5 இளம் தமிழறிஞர் விருது. ஒவ்வொரு இளந்தமிழறிஞருக்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசு. அந்த முதல் அறிவிப்பிலேயே 5 பேர் பெற்றோம். அதில் நானும் ஒருவன். கலைஞருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ நாங்கள்லாம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் போய் அந்த விருதை நான் ஒரு சாதாரண ஒரு தமிழறிஞருடைய மகன் போய் பெறுகிறேன். பெருங்கும்போது எனக்கு என்ன நன்மை வந்தது? என்னையும் தலைவர் கலைஞர் அவர்கள் குடியரசுத் தலைவர் விருதுக்கு ஒரு தமிழ் பேராசிரியர் என்ன மாதிரி பல பேர் தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து 2010 20 வரைக்கும் பல இளைஞர்கள் வாங்கியிருக்காங்க. அவர்கள் தான் தமிழுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். விருது வாங்கிக்கிட்டு அமைதியாக உட்காந்துடக்கூடாது. எடுத்து சொல்ல வேண்டும், யாரால் தமிழ் வந்தது, செம்மொழி எப்படி வந்தது, எப்படி கொடுக்கப்பட்டது, அதையெல்லாம் சொல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்கின்ற ஒரு தலைமுறை வளர வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக அயல்நாட்டு விருந்தினருக்கு தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்தார். மத்திய அரசினுடைய விருதாக இவ்வளவு விருதுகளையும் அறிவிக்க வைத்தார். முதல்ல அஸ்கோ பர்புலான்னு சொல்லப்படுகிற ஒரு ஹெலன்சி பல்கலைக்கழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி அறிஞர் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அந்த தொன்மையான சிறப்புகள் இருக்கு பாருங்க, அதை பற்றி ஆராய்ந்து சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என உறுதிப்படுத்துவதற்குரிய அனைத்து சான்றுகளையும் கொடுத்த ஆஸ்கோ பர்புலாவை வல்லுநர் குழு தேர்ந்தெடுத்து கொடுத்தது. கலைஞர் மறுப்பே பேசவில்லை, அவருக்கு விருது வழங்கினார். அதில் இன்னார் யாருன்னு பார்க்கவில்லை. அனைவருக்கும் அந்த தகுதி அடிப்படையிலே விருது வழங்கிய பெருமகன் கலைஞர் அவர்கள். குரல் பீட விருதினை இன்னொருத்தர் நம்ம இவருக்கு வழங்கினார். இன்னொரு அயலக விருது ஜார்ஜ் ஹார்ட் சொல்லப்படுகிற ஒரு கலிஃபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியருக்கு வாங்கினார். அதனால் கலைஞர் தமிழுக்கு என்ன செய்யவில்லை என்று கேளுங்கள், தமிழுக்கு என்ன செய்தார் என்று கேளுங்கள். என்ன செய்யவில்லை? தமிழர்கள் நாம் மாற வேண்டும்.
தமிழர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். தமிழர்கள் கலைஞருடைய தமிழ் பணியை போற்ற வேண்டும். செம்மொழி என்ற ஒரு, நான் சொன்ன பாருங்க, முதல்ல சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது, தமிழுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லும்போது கலைஞர் வெகுண்டு எழுந்து அதை அரசியல் கொண்டு வந்து அதை சோனியா காந்தி அம்மையார் இருக்கும் பொழுது செம்மொழியாக அறிவிக்க வைத்தார். இதுவரை இந்த அரசுகள் அறிவிக்கவில்லை. முதல்ல கூட ஒரு அரசு இருந்தது, அது அறிவிக்கவில்லை, வேண்டுகோள் விடுத்தாங்க. ஆனால் அறிவித்தது கலைஞர் அவர்கள். இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். செம்மொழி தமிழாய் நிறுவனம் நிறுவுவதற்கு முக்கியமான மையப்பகுதியிலே, அந்த ஐடி பார்க் சொல்லப்படுகிற மையப்பகுதியிலே 5 ஏக்கர் நிலத்தினை ஒதுக்கி கொடுத்தார் கலைஞர் அவர்கள். இன்னும் செம்மொழி நிறுவனம் சரியாக முழுமையாக உருவாக்கப்படவில்லை. அவருடைய கனவு நனவாக்கப்பட வேண்டும். ஒரு தமிழ் அறிஞரா, ஒரு ஆய்வாளரா, உங்களுடைய ஆய்வுகள் எதை சார்ந்ததாக இருந்தது? நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. என்னுடைய ஆய்வுகள் வந்து சங்க இலக்கியம் சார்ந்தும் இருக்கிறது, சமகால இலக்கியம் சார்ந்தும் இருக்கிறது. இப்பொழுது நான் வந்து திராவிட இயக்கம், திருக்குறளும் திராவிட இயக்கம் என்ற தலைப்பிலே பல தலைப்பு கொடுத்துருக்கிறேன். திராவிட இயக்க அறிஞர்களை பற்றியெல்லாம் பதிவுகள் செய்திருக்கிறேன். திராவிட இயக்க கவிஞர்களை பற்றியெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். திராவிட இயக்க கவிஞர்கள் மிக மூத்த கவிஞர்கள், எங்களுடைய தந்தையாரிலிருந்து எவ்வளோ பேர் தொடர்ந்து இருக்கிறாங்க. இன்ற வரை திராவிட இயக்கம் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. இன்றையும் ஆவணப்படுத்தப்படாத பல திராவிட இயக்க கவிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களை பற்றியெல்லாம் நான் ஆய்வுகள் கொடுத்து நம்மால் முடிந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த ஆய்வுகள் தொடருது. இன்னொரு பக்கம் தொல்காப்பியத்தினுடைய ஆழமாக குறித்து ஒரு ஆய்வுகள் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் கணினியில் தமிழ் கொண்டு வரணும், அந்த கணினி தமிழ் குறித்தான ஆய்வுகளை கொண்டு வருகிறேன். சங்க இலக்கியத்தில் எப்படி அறிவியல் இருந்ததுன்னு என்னுடைய மாணவர் மோகன் காந்தி அவர்கள் இப்போ தூயநஞ்சு இருக்கிறார். அறிவியல் கொள்கை எப்படி சங்க இலக்கியத்தில் இருக்குது, தமிழர்கள் எப்படி சங்க இலக்கியத்தில் அறிவியல் இருந்தாங்க, ரொம்ப வியக்க வைக்கிற விஷயமா இருக்குது தமிழர்கள்லாம். அதனால் நம்ம தம்பி ஆராய்ந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள். உலகம் வந்து நம்ம வந்து எப்போ வந்து உருண்டைன்னு கண்டுபிடிச்சோம், நம்ம பின்னாடி தான் ஒருத்தர் கண்டுபிடித்தோம். கோப்பர்னிக்கஸ்ன்னு ஒருத்தர் தான் சொன்னார் உலகம் உருண்டைன்னு. அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஆனால் உண்மை அவர் சொன்னதான் வெற்றி பெற்றது. ஆனால் உலகம் உருண்டை, ஆனால் உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னான், ரொட்டேட்ன்றாங்க. அப்போ தமிழில் ஒரு குறள் இருக்கு பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம். உலகம் உருண்டை தான், சுழலுகிறதுன்னு சொல்கிறான், அது சுழலுதுன்றான். இந்த வார்த்தைகள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. சுழன்றும் ஏற்புன்னது உலகம்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. மிக அற்புதமான அறிவியல் கருத்து. இப்படி வானியல்ல, மருத்துவவியல்ல, குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் வாழன்று தப்பார்ன்றான். வாழன்று தப்பார், அதாவது குழவி இறப்பினும், ஒரு குழந்தை இறந்து பிறந்தா அதை வாளால் கீறி தான் பதிப்பாங்களாம். அப்போ அந்த கீறுகின்ற பழக்கம் இருக்குது பாருங்கள். அந்த கீறுகின்ற பழக்கம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அறுவை சிகிச்சையை செய்தவன், அறுவை பண்டுவத்தை செய்தவன் தமிழன் சொல்வதற்கான ஒரு வரலாற்று குறிப்பு அதில் இருக்கிறது. அப்புறம் வானியல் குறிப்பு, வானத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களை பற்றியான குறிப்புகள் தமிழன் பதிவு செய்து வைத்திருக்கிறான். தமிழருடைய அறிவு என்பது மிக மேம்பட்ட நிலையில் இருக்கிறது. பழந்தமிழில் இருக்கிற அறிவியல் என்பது மிக மேம்பட்டு இருக்கிறது. பின்னாடி புராண சிந்தனைகள் வர வரதான் நம்ம அறிவியலை கைவிடுறோம். நான் புராணங்களை வேணான்னு சொல்ல, சிந்தனைகள் இருக்கட்டும், ஆனால் தமிழினுடைய தனித்தன்மை அறிவு சார்ந்து எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவான். தமிழருடைய அறிவுத்துறை என்பது தனி. அது பழந்தமிழர் அறிவியல் என்பது மிக அருமையானது. தெர்மாஸ்கோப் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கி குடுவை, அதை பற்றியெல்லாம் தமிழன் பேசியிருக்கிறான். தலைவர் கலைஞர் அவர்களுடைய பணிகளை பற்றி நம்ம விரிவாக நிறைய பேசிக்கிட்டே போனாலும் இயல், இசை, நாடகம் முடிந்த 3 நிலைகள்லையுமே அவரோட பங்களிப்பு இருக்கு. ஒரு ஆட்சின்னு பார்க்கும்போது அதில் ஒரு ஆளுமை, ஒரு அரசியல் தலைவராக பல சாதனைகள் அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு இலக்கியவாதி, சிந்தனையாளர்னு பார்க்கும்போது தமிழ் துறை சார்ந்த பல இடங்களையும் அவரோட பணிகள் இருக்கு. திரைத்துறையிலையும் அவர் கால் பதிச்சிருக்காரு. அதன் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்ற அளவுக்கு அந்த கால திரைத்துறையை ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது எல்லா நிலையிலும் தமிழ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இவரோட பணிகள் இருக்கு. அந்த ஆளுமை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அற்புதமாக சொன்னீங்கம்மா. கலைஞரை வந்து ஒரு பன்முக நோக்கில் பார்க்க வேண்டியவர். நான் அவருடைய அரசியல் பணி என்பது தனியாக வாதிக்கக்கூடியது. நான் அது பக்கம் போல, அது அரசியல் அறிஞர்கள் விவாதிப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய கலை இலக்கிய பணி தான் நாங்கள் அவரை போற்றக்கூடிய ஒரு தன்மையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஒரு ட்ரெண்ட் செட்டர். நீங்கள் அது 100க்கு 100 உண்மை. அதாவது வந்து 50களுக்கு முன்னாடி புராண படங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. புராண படங்கள் தான். அந்த ஹரிதாஸ்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து புராணமாக தான் இருக்கும், பாடல்கள் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 பாட்டு இருக்கும், வசனங்கள் குறைவாக இருக்கும், இதாக இருக்கும்.
ஆனால் முதல்லே கலைஞர் திரைத்துறையில் நுழைகிறார். அவர் வந்து நுழைவதற்கு காரணம் அவருடைய சூழல், அன்றைய சூழல் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியாக அவரை புடம்போட்ட ஒரு சூழல். அந்த சூழலில் அவர் மாணவராக இருக்கும் பொழுதே அவர் புரட்சி செய்து தான் வந்து பள்ளிக்கூடத்தில் அவர் நுழைகிறாரு. திருவாரூரில் அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டானுங்க, பள்ளிக்கூடத்தில் நீ சேர்க்கலைன்னா நீங்கள் கூச்சு சேர்த்து போயிடுன்றாரு. உடனே அப்போ இருக்கிற அந்த ஆசிரியர் பேர் நினைவு பயந்துடுறாரு, சேர்ந்துருக்காரு. அப்படியே போராட்ட குணம் அவருக்கு. அவருடைய பள்ளி தோழர் யாருன்னா ராம அரங்கண்ணல் தெரியும். ஒரு பெரிய தாய்ப்பர். அதற்கு பின்னாடி மரோச்சரித்திரா படங்கள்லாம் இயக்குனவர். அவர் திராவிட இயக்கத்தினுடைய அண்ணாவோட இருந்தவர், கலைஞரோடு இருந்தவர். அவர் தன்னுடைய என் நினைவுகள்னு எழுதியிருக்கார் புத்தகம். அதை நீங்கள் வாசிக்கணும் நண்பர்கள்லாம். திராவிட இயக்க வரலாற்றை மிக அழகாக எழுதியிருக்கிறார். அதில் கலைஞருடைய பங்களிப்பு எழுதியிருக்கிறாரு. கலைஞர் தான், அவர் காங்கிரஸ்காரர். படிக்கும் பொழுது அவர் காங்கிரஸ்காரர். இவர் கலைஞர் வந்து திராவிட இயக்க சொந்தக்காரர். ஆனால் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா அவர் நட்பு கொண்டு அவரிடம் பேசி அவரை தன் பக்கம் இழுத்து விடுகிறார். அவர் காங்கிரஸ் மேல் பார்த்திருந்த அவருடைய பேரை வந்து அரங்கண்ணல்னு மாற்றிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறார் கலைஞர். ஒரு இடத்துல கலைஞர் இவரே சொல்கிறாரு, நான் அரங்கண்ணல்னு பேரை மாற்றிக்கிட்டேன், ஆனால் கலைஞர் மட்டும் கருணாநிதினே பேர் வச்சுருக்காருன்னு கூட ஒரு தடவை சொல்கிறார். யார் அரங்கண்ணல் சொல்கிறார். அப்போ அவர் அவ்வளோ ஒரு ஆளுமையாக அந்த தோழமையாக வளர்ந்து அப்போ மாணவ நேசன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாங்க, கலைஞர் நடத்துகிறாங்க. அப்போயே அதாவது படிக்கிற பருவத்திலேயே ஒரு இதழ் நடத்தக்கூடிய வல்லமை. அதில் தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்கிறார். எங்கே சொல்லுவார் போய் இந்திய ஆசிரியர்கிட்ட போய் தமிழ் மொழி சிறப்பை சொல்கிறார். இந்திய ஆசிரியர் கோவப்படுறார். அவர் அப்போ வந்து அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மதிப்பாரெல்லாம் செய்வார். ஆனால் நம்முடைய தாய்மொழிக்கு ஒரு ஊறு நேரும் பொழுது அவர் பொங்கி எழுகிறார். இப்படி இருக்கும்போது தான் முதல் முறையாக அண்ணாதுரை வர்றாரு. ஒரு கட்டுரையை பார்க்க கலைஞருடைய ஒரே ஒரு 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 கட்டுரையை பார்க்குறாரு. திராவிட நாடு பத்திரிகையில் கலைஞருக்கு கட்டுரை எழுதுகிறார். மாணவர் இருக்கும்போது அந்த கட்டுரையை பார்த்து அண்ணா வியக்கிறார். இந்த கட்டுரை எழுதியது யார் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு 70 வயது முதியவர் இருப்பாரான்னு கொண்டு அந்த திருவாரூருக்கு வந்து தேடுறாரு. யார் இந்த கட்டுரை எழுதியதுன்னு அந்த கட்டுரை அறிமுகம் இவர் தாங்க அந்த முதியவர் அறிமுகப்படுத்தும் போது அப்போ ஒரு மெய்சை அரும்பும் போதினிலே ஒரு இளைய கலைஞர் இருக்கிறார். அவர் தான் எழுதினோன்னு வியந்து போயிட்டார். இப்பேற்பட்ட ஆற்றலா இந்த வயதிலேயே அப்படின்னு கலைஞரை அப்போது அண்ணா தூக்கி கொள்கிறார், எடுத்துக்கொள்கிறார். சென்னைக்கு கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து அவரை தன் பத்திரிகை இது பண்ணுறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து திராவிட இயக்கத்தில் ஈர்க்கப்படுகிறார். முதல்ல கலைஞர் மொழிக்காக 1938 கட்டாய இந்திய எதிர்ப்பு போர் பெரியார் தலைமையிலே கிளம்பும் பொழுது கட்டாய இந்திய எதிர்ப்பு போர் வந்து கொண்டு வரும்போது மிகப்பெரிய எழுச்சியாக கலைஞர் அவர்கள் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என முதல் அரசியல் பயணம் என்பதே கலைஞர் தான். கலைஞருடைய பேச்சாற்றலுக்கு முக்கியமான காரணம் யாரென்றால் பட்டுக்கோட்டை அழகிரி என்ற மிகப்பெரிய பேச்சாளர். அவருடைய பேச்சு தான் கலைஞருக்கு ஈர்ப்பு. கலைஞர் பேட்டு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு யார் உங்களுக்கு வந்து மேடை பேச்சில் ஈர்க்கக்கூடிய பேச்சு என்பது பேரறிஞர் அண்ணாவை சொன்னார். பட்டுக்கோட்டை அழகிரி பேசினார் என்றால் அவ்வளவு அற்புதமாக கலைஞர் அதை தன்னோட நெஞ்சுக்கு நீதியிலே எழுதியிருக்கிறார். அப்படியே வந்து பேசும்போது கூட அவர் வந்து வீரம் கொப்பளிக்குமா. பட்டுக்கோட்டை அழகிரி பேசும்பொழுது அது ஈர்த்திருக்கிறார், கலைஞரை ஈர்த்திருக்கிறார் பட்டுக்கோட்டை அழகிரி. அந்த பேச்சாற்றல் வளர்ந்து கொண்டு கலைஞருடைய பேச்சு என்பது பின்னாடி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை தமிழை மெல்லிய மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று என ஒரு மேடை தமிழை அறிமுகப்படுத்தியவர். அதனால் கலைஞருடைய மேடை பேச்சுகள் பற்றியே நான் ஒரு முனைவர் பட்டம் நிகழ்ந்தது. நம்முடைய திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கோபி செழியன் அவர்கள். அவர் என்னிடம்தான் கலைஞரின் மேடை தமிழ் அப்படின்னு அற்புதமான கலைஞருடைய மேடை தமிழ் ஒரு தனித்துவம் வாய்ந்த தமிழ். எவ்வளவு மேடைகள், லட்சக்கணக்கான மேடைகள் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு ஆவணம், ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு சிந்தனை அதெல்லாம் அப்படியே அவர் வந்து பதிப்பிச்சிருக்கிறார். முரசொலி அதனுடைய ஆவணமாக இருக்கிறது. அதை வரலாற்றாய்வார்கள் தேட வேண்டும். அப்படி ஒரு பதிவுகள், கலைஞருடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் வரலாறு. அவர் சாதாரண ஒரு இல்லை. அப்புறம் பராசக்தியை பற்றி சொல்ல வேண்டும். இந்த பராசக்தி என்ற படம் தான் தமிழ் திரையுலகையே புரட்டி போட்ட படம். அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யாருக்கு பெரிய திறமை இருக்குன்னு நடிகருக்கு இருக்கும். ஆனால் எழுத்தாளனுக்கு எந்த இதுவும் இருக்காது.
கலைஞர் கூட பாவம் வீர அபிமன்யு ஒரு படத்தில் மிகச்சிறப்பாக எழுதினார் வசனம். அவர் போய் தேட்டரில் உட்காந்துட்டு இருக்காராம். ஆனால் படம் போடுறாங்களா, அவர் பேர் இல்லை. அவர் எப்படி இருக்கும் வச்சுங்க. அவர் வீர அபிமன்யு படத்துக்கு அற்புதமாக வசனம் கை தட்டுறாங்க, ஆனால் அவர் எதுன்னு தெரியாது. அவர் ஒரு பார்வையாளராக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மனிதன் புறக்கணிக்கப்பட பிறகு உயர்வான், அது தெரியல நமக்கு இளைஞர்களுக்கு. சுட சுடர ஒளிரும் பொன் போல் நான் திருக்குள்ளுவர். நமக்கு துன்பம் நேர்க வந்து சுட, எப்படி பொன்னை நீங்கள் சுட சுட தான் அது இன்னும் ஒளிரும். கலைஞர் அப்படி தான் ஒளிர்ந்தார். போராட்டங்கள் தான் மனிதனை உருவாக்கும். அப்போ அவர் அசந்தரில்ல வீர அபிமன்யுவில் வரலையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போராடினார், அதுக்கப்புறம் எழுதினார், அதுக்கப்புறம் மந்திரி குமாரி ராஜாரான்னு எழுதினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கதை வசனத்திற்காகவே படம் ஓடியது. முதலில் இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு கதை வசனகர்த்தா அவனுடைய பெயர் யாருன்னா அது கலைஞர் தான் இடம்பெற்று. எழுத்தாளனுக்கே பெருமை, தமிழ் எழுத்துக்கே பெருமை. ஒரு கதை வசனம் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அப்படின்றதை அந்த ஒரு சாதனையை நிகழ்த்திய ஒரு நடிகனுக்கு கிடைக்காத, ஒரு நடிகை கிடைக்காத ஒரு புகழை ஒரு வசனகர்த்தா ஏற்படுத்த முடியும் என்பதை நிகழ்த்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் மனோகரா வசனம் அன்னைக்கெல்லாம் பாட்டு புஸ்தகம் தான் வரும், பாட்டுக்கு தான் புஸ்தகம் போடுறாங்க. ஆனால் முதல் தமிழ் திரைப்பட வரலாறுலே வசனத்துக்காக புத்தகம் வந்தது என்பது பராசக்தி. எந்த புத்தகமும் வரல, வசனத்துக்காக. தமிழருடைய உரையாடலே அது மாற்றியது, உரையாடலே மாற்றியது. இன்றைக்கு சொல்ற அவருக்கு சொன்னதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. கோயில் கூடாது என்று நான் கூறவில்லை, கோயில் கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் கோயில் எப்படி இருக்குது? கொள்ளையர்களுடைய கூடாரமாக இருக்குது. இன்றைக்கும் சிலைகள் எங்கு போயிருக்கின்றன தெரியவில்லை. அப்போ கலைஞர் கோயில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோயிலே நடக்கின்ற அந்த தேவையில்லாத செயல்கள், இறைவனை வழிபன்ற இடத்திலே நடக்கின்ற செயல்கள் நடக்கிறது என்று அதைத்தான் கலைஞர் சுட்டியிருக்கிறார். அதுதான் கலைஞருடைய சமூக சீர்திருத்தம். கலைஞருடைய சிந்தனை என்பது எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும், தமிழர்கள் தமிழராய் வாழ வேண்டும். நிச்சயமா சார். ஒரு தமிழறிஞரா, கல்லூரி பேராசிரியரா, இன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழுக்கு செய்த தொண்டு அப்படின்னு நம்ம பேசினோம்னா என்னைக்குமே ஒரு நாள் முழுக்க பேசினா கூட அவரோட தமிழ் பணியை நம்ம முழுமையா பேச முடியாது. இருந்தாலும் மொழி மீது அவர் கொண்ட பற்று, தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் மீது அவருக்கு இருந்த ஒரு ஆர்வம், ஒரு காதல், அதன் மூலமா அவர் தமிழ் மொழிக்கு செய்த பணிகள்னு நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். உங்களுடைய ஆய்வு மூலமாகவும் தமிழ் இலக்கியங்களோட உங்களுடைய பார்வை, தலைவர் கலைஞர் இன்றைக்கு வரைக்கும் செய்த சாதனைகள்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றிமா. கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய இனிய நன்றி. இதுவரைக்கும் நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் தமிழ்நாடு வரலாற்று பேரவை என்னும் அமைப்பின் சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆய்வரங்கத்தில் நாகர்கோயிலை சார்ந்த பேராசிரியர், ஸ்காட்டிஷ் கல்லூரியினுடைய பேராசிரியர் ராஜையன் அவர்களும், ஓய்வு பெற்ற மூத்த வரலாற்றுத்துறை பேராசிரியர் கருணானந்தம் அவர்களும் உரையாற்றியதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த சமூக மாற்றங்கள் பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அவர்கள் இருவரும் பேசுகிற போது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன, இன்னும் என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதை எடுத்து சொன்னார்கள். அப்போது பேராசிரியர் ராஜையன் ஒரு செய்தியை குறிப்பிட்டார். வைகுண்டசாமி அவர்களினுடைய அந்த ஐயா வழிபாடு என்னும் அந்த குழுவில் ஓர் மரபு இருக்கிறது. பொதுவாக கோயில்களுக்குள் போனால் துண்டு போடுவது என்பதை யாரும் ஏற்பதில்லை, அதை இடையில் கட்டிக்கொள்வார்கள். குறைந்தபட்சம் தோளிலாவது போட்டிருக்கலாம். ஆனால் இந்த வைகுண்டர் அவர்களினுடைய ஐயா வழிபாடு முறையில் என்னவாக இருக்கிறது, தோளில் இருக்கிற துண்டை எடுத்து தலையில் தலைப்பாகையாக கட்டி கொண்டுதான் கடவுள் வழிபாடு. நீங்கள் கடவுளை வழிபடுகிற போதும் ஒரு கம்பீரத்தோடு இருக்க வேண்டும். கண்ணாடியை பார்த்து தன்னையே கடவுளாக கருதுகிற வழிபாட்டு முறை அது. அப்போதும் மிக கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என கூறினார். அப்போது மேடையில் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்திலே தான் பழிச்சென்று எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது.
எப்போதும் இயல்பாக கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கடவுளிடம் மிக பணிந்திருக்க வேண்டும் என்றுதான் கருதுவார்கள். வழிபடுகிற போது தலையில் தலைப்பாகை கட்டி கொண்டு வழிபடுவது என்பது வியப்பாக இருக்கிறதே, எதனால் இது நேர்ந்திருக்கும் என்று எண்ணி பார்த்தால் ஒரு மிகப்பெரிய எதிர்வினையாகத்தான் அது நடந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்னால் வைகுண்டர் அவர்களினுடைய வாழ்வில் நடந்தவைகளையும் நாம் சற்று அசை போட்டால் இந்த எதற்கான எதிர்வினை என்பதும் புரியும். வைகுண்டர் அவர்கள் பிறந்தபோது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பிறந்தவர். அவர் பிறந்தபோது அவருக்கு அவருடைய குடும்பத்தில் முடிசூடும் பெருமாள் என்றுதான் பெயர் சூட்டினார்கள். ஆனால் அக்கம்பக்கத்திலே இருந்த ஆதிக்க சாதியினர் அரசு அதிகாரிகளிடம் போய் முறையிட்டார்கள். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கிறார், அந்த குழந்தைக்கு இவர்கள் எப்படி முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைக்கலாம் என்று சொல்ல, அரசு அதிகாரிகள் நீங்கள் பெயரை மாற்ற வேண்டும், நம் குழந்தைக்கு நாம் பெயர் வைப்பதற்கு ஓர் அரசு அதிகாரியோ அடுத்த சாதிக்காரனோ வந்து சொல்ல முடியுமா இன்றைக்கு? ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலைமை அப்படித்தான் இருந்திருக்கிறது. பெயரை மாற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பின்பு முடிசூடும் பெருமாள் என்கிற பெயரை மாற்றி முத்துக்குட்டி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பெயர்கள் கூட நம் மீது திணிக்கப்பட்டவைதான் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் வழக்கிலே பேசுகிற நேரத்தில் கூட குப்பனும் சுப்பனும் என்று சொல்லுகிறோம். அது என்ன குப்பனும் சுப்பனும்? அந்த பெயரே அந்த மக்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்களினுடைய பெயர்கள் என்பதை நாம் அறியலாம். ஏனெனில் மற்ற இடங்களில் குப்புசாமி என்ற பெயர் இருக்கும். அந்த சாமி வந்துவிடக்கூடாது என்பதற்காக சாமியை வெட்டிவிட்டு குப்புசாமி குப்பனாகிறார், சுப்பிரமணியன் சுப்பனாகிறார். இப்படித்தான் இந்த பெயர் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அப்படி முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டியாகி அதற்கு பிறகு தோல் சீலை போராட்டத்திற்காக அவருடைய பங்கையும் அவர் செலுத்துகிறார். அந்த 19ஆம் நூற்றாண்டிலே தான் தோல் சீலை போராட்டம் என்பது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே பெரிதாக நடக்கிறது. அந்த போராட்டம் பற்றி இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்திருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதனை நாம் அழுத்தமாக இந்த வரியை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர பிற சமூகத்தினர் இடுப்புக்கு மேல் ஆடை உடுத்தக்கூடாது என்பது திருவிதாங்கூர் அரசினுடைய ஆணை. எனவே ஆணும் பெண்ணும் திறந்த உடலோடு தான் வெளியில் நடமாட வேண்டும். அவர்கள் ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தார். இதனை எதிர்த்து 1818 சார்லஸ் மீட் என்கிற ஒரு பாதிரியார் ஒரு போராட்டத்தை தொடங்குகிறார். அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லோரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். பெண்கள் பெருமளவில் பங்கேற்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டம் மிக கடுமையாக ஒடுக்கப்படுகிறது. 1826 ஆண்டு நாங்கள் எங்கள் உடலை மறைத்து கொள்ள ஆடை அணிவோம், நீ யார் கேட்பதற்கு என்று உடை அணிந்து கொண்டு தெருவிலே வந்த பெண்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளானார்கள் என்பதுதான் இந்த நாட்டின் சமூக வரலாறு. அப்படி துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாகி 17 பெண்கள் உயிரிழந்தார்கள். ஆனால் அப்போதும் கூட அந்த போராட்டம் வெற்றி அடைந்து விடவில்லை. அதற்கு பிறகு வைகுண்டர் அவர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து 1838ஆம் ஆண்டு மிக கடுமையான காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார். அவரை அடித்தே தெருவில் இழுத்து செல்லுகிறார்கள். 110 நாள்கள் சிறையில் இருக்கிறார். எதற்காக? ஆணும் பெண்ணும் மேலே ஆடை உடுத்தி கொள்ளுகிற உரிமை வேண்டும் என்று கேட்டதற்கு 110 நாள் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. எனவே எந்த ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை. எதுவும் போராட்டம் இல்லாமல் இந்த மண்ணில் நடந்து விடவில்லை. அப்படி நடந்த அந்த போராட்டங்கள் பிறகு 1840 அந்த சட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. 1851 ஐயா வைகுண்டர் அவர்கள் இறந்து விட்டார்கள். இதற்கு பிறகுதான் அவர் தொடங்கிய அந்த இயக்கத்தில் தலைப்பாகை கட்டி கொண்டு கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அழுத்தமான காரணம் ஒன்று அதற்குள் இருக்கிறது. பொதுவாக துண்டு என்பது தோளுக்கு உரியது. தோளில் கிடக்கிற துண்டை இடுப்பில் எடுத்து கட்டச் சொன்னபோது இருக்க வேண்டிய இடத்திலிருந்து அதை அவர்கள் இறக்கினார்கள். இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வைகுண்டர் மேலே ஏற்றினார் என்பதுதான் எதிர்வினை. நீ என்ன என்னை இடுப்பில் கட்டச் சொல்லுவது, நான் தலையில் கட்டிக்கொள்ளுகிறேன் என்று துண்டை எடுத்து தலைப்பாகையாக கட்டிக்கொள் என்பது
ஒரு மிகப்பெரிய புரட்சியினுடைய அல்லது சுயமரியாதையினுடைய ஒரு வெளிப்பாடு என்று சொல்ல வேண்டும். அது ஓர் எதிர்வினை. அந்த எதிர்வினையைத்தான் அவர் அன்றைக்கு அப்படி செய்திருக்கிறார் என்பதை பேராசிரியர் பேசுகிற அந்த நேரத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் இணையதளம் மூலமாக வணிகத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றியும் இப்பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் தொழிலுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும் தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும் பிஸ்னஸ்க்கு தேவையான புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராப்ளம்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வாரமும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அதில் ஒரு நிறைய ஒரு வாரமும் மாறுபட்ட முறையில் சொல்லிட்டு வரேன். ஒரு சில வாரங்கள் நிலங்களை பற்றி, ஒரு சில வாரம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பேசியிருக்கேன், ஒரு சில வாரங்களில் இந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட முந்தின வாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு லே அவுட்டை எப்படி, அதாவது நம்ம பிளாட்டை எப்படி ரெகுலரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது இது முக்கியமாக தேவையான விஷயம் சாதாரண தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இது எல்லாருக்கும் காமனான விஷயந்தான். அவங்கவுங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். முதல்ல விஷயம் உங்களோட பிஸ்னஸில் சேல்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சேல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கனாலும் அதோட ரிசல்ட் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. சேல்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, இல்லை இவ்வளோ பேரை மீட் பண்ணுறது, இல்லை இவ்வளோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி சேல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கொடுத்துடணும். அது கொடுக்கலைன்னா உங்களால் அதுதான் மெயினான ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸோ அதை முடிச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி உங்களோட கஸ்டமர், நீங்கள் பிஸ்னஸ் உங்களோட பொருளை வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, உங்களோட சர்வீஸை நீங்கள் கொடுக்கறத ரிசீவ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டீல் பண்ணுற ஆள் அதோட டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் போகிறீங்க, ஒரு ப்ராடக்டை கொடுக்குறீங்கன்னா, அந்த ப்ராடக்டை பல செயினில் போயிட்டு தான் அப்ரூவல் ஆகி வரப்போகுது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உங்களோட கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். அந்த கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆர்டர் வருமானு தெரியாது, வராதான்னு தெரியாது. ஸோ இதுலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் பிஸ்னஸுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை டிசிஷன் மேக்கரோட டீல் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட எனி பிஸ்னஸ் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அக்கௌண்டபிலிட்டினா என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட வியாபாரம் பண்ணுறீங்க. அது ஒரு 500 ரூபாயோ இல்லை ஒரு 1000 ரூபாய் ஏதோ ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ், டோக்கன் ஆஃப் பேமெண்ட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா உடனே அந்த அக்கௌண்டபிலிட்டியோ இல்லை கமிட்மெண்ட்டோ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை விற்கிறீங்க, அந்த பொருளோட விலை 10,000 ரூபா, ஆனால் 500 ரூபா அவர்கிட்டேருந்து நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக டிஸ்கஷனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸும் பணமே இல்லாமல் வாங்காமல் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம், கடைசியில் பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா அதில் பல மீட்டிங்ஸ் போகும். பணம் இல்லாத எந்த விஷயம், அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறது நான் பணத்தை சம்மந்தப்பட்டு சொல்கிறேன். அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் பல மீட்டிங்ஸ் போயிட்டே தான் இருக்கும், முடிவே வராது. கடைசியில் பார்த்திங்கன்னா மீட்டிங் தான் நிறையா போட்டிருப்பீங்களே தவிர பிஸ்னஸ் நடந்திருக்காது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு சார்ஜுன்னு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். அடுத்தது உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக டார்கெட் ஏரியா என்னென்னங்கிறது நீங்கள் முன்னாடியே தீர்மானம் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு இடத்த போய் ட்ரை பண்ணுறது, இன்றைக்கி ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்ணுறது, நாளைக்கு இன்னொரு இடத்துல அதை போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதுலேருந்து ஃபெயிலியர் ஆகி திரும்ப வருது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்களோட ப்ராடக்ட் ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்னா முதல்ல உங்களோட ரிசர்ச் இந்த கன்சூமர் ப்ராடக்டை யாரெல்லாம் வாங்குவாங்க, எந்தெந்த ஊரில் வாங்குவாங்க, என்ன லெவலில் இருக்கிறவங்க இதை வாங்குவாங்கங்கிறத ரிசர்ச் பண்ணி அவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் ரீச் பண்ணணும். அது மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட டெரிட்டரியை தாண்டாமல் போகக்கூடாது. டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர அதற்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் சப்போஸ் சென்னையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை சென்னையில் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும் இப்போதைக்கு, இல்லை உங்களால் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் சப்ளை பண்ண முடியும்னா உங்களோட ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை
பேப்பரில் கொடுக்குறதோ இல்லை டிவியில் கொடுக்குறதோ சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதுக்குண்டான எக்ஸ்பெண்டிச்சர் வேஸ்ட் ஆகிடும். இதே ப்ராடக்ட்டை நீங்கள் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பவர்ஃபுல் மீடியம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5th பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஆரம்பித்து பண்ணும்போது அதுக்கு அந்த விஷயத்துக்கு உண்டான பணம், அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான பணம் ஒரு 2 இயர்ஸோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு உண்டான ஒர்க்கிங் கேபிட்டலை முன்னாடியே ரிசர்வ் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும். 6 மாதம் ஒர்க்கிங் கேபிட்டலே போதும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபேக்ட்ரிக்கோ இடத்துக்கோ இல்லை அது சம்மந்தப்பட்டதுக்கோ வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஒரு 20-30% வந்து மார்க்கெட்டிங், பேம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, வெப்சைட் ரெடி பண்ணுறது, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து உங்களோட 6 மாதமோ இல்லை 8 மாதமோ உங்களோட ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ உண்டான காஸ்ட்டை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். நான் சொல்கிறது 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். 8 மந்த்ஸ்லேருந்து மினிமம் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த தொழிலில் இறங்கணும். இல்லைன்னா தயவுசெய்து அந்த தொழிலில் உடனடியாக இறங்காதீங்க. ஏன்னா இறங்கினா என்ன ஆகும்னா 3 மாதத்துலேயே உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பணம்லாம் போயிடும். 4வது மாதத்துக்கு கழித்து நீங்கள் பிஸ்னஸை பார்க்குறத விட்டுட்டு இந்த பணத்தை தேடி இது எப்படி இந்த இவர்கிட்டேருந்து வாங்கி இந்த கடனை அங்கே அடிக்கலாம், அந்த கடனை வாங்கி இங்கே எங்கே அடிக்கலாம் அப்படிங்கிறதுலேயே உங்களோட டைம் ஃபுல்லாக போயிடும். ஸோ உங்களோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒன்று தள்ளி பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, ஆரம்பித்தோம்னா நம்ம ஒழுங்காக பண்ணணும். அதுதான் அதோட நோக்கம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட இதில் இருக்கிறது வந்து உங்கள் பிஸ்னஸோட அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் மாதிரி டைரக்ட் சேல்ஸும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டிஜிட்டல் மீடியாலேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து உள்ளே வந்ததுனாலும் அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வந்திருக்கிற என்கொயரியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த வச்சுருக்கிற ஆளோட காஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நிறைய லாவிஷாக ஷோரூமை பயங்கரமாக போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரியை நல்லா பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா செல்லிங் தான். அந்த சேல்ஸ் பர்சனோட ப்ரொஃபைலை வந்து குறைச்சலான லெவலில் வச்சுருப்பாங்க. குறைச்சலான லெவலில் நான் சொல்கிறது என்ட்ரி லெவலில் வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஹையும் தேவை கிடையாது. ஆனால் சேம் டைம் நல்ல குவாலிட்டியான ஆள், நல்லா பேச தெரிஞ்சவர், நல்ல ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சவராக இருந்ததுன்னா அதற்கு நீங்கள் அதிகமான செலவு காஸ்ட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவருக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதுதான் உங்களோட கம்பெனியோட வந்து பேக் போன். ஸோ அதனால் அதில் எந்த விதமான செலவை கட் பண்ணுற விஷயமும் இல்லாமல் அதை நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய லாஸ்ட் பாயிண்ட். ஸோ பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பாயிண்ட்டில் முக்கியமான விஷயம் சேல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னது வந்து ஃபைனான்ஸு. 3வதாக சொன்னதுன்னா மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சேல்ஸுன்னா நம்ம ப்ராடக்டை டைரெக்டாக ஒருத்தர் ரீச் பண்ணி அவர்கிட்டேருந்து டைரெக்டாக பணத்தை நம்ம வாங்குறது. மார்க்கெட்டிங்னா நம்மளோட ப்ராடக்டை வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, அதை பார்த்துட்டு அவங்க சேல்ஸில் என்கொயரி க்ரியேட் பண்ணுறது. ஸோ மார்க்கெட்டிங் இல்லாமல் சேல்ஸும் பண்ண முடியாது. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வேணால் மார்க்கெட்டிங்கே இல்லாமல் சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய விஷயங்களுக்கு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் பண்ணாமல் சேல்ஸ் பண்ணோன்னா அதோட ரிசல்ட் வராது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். தென் அடுத்தது மார்க்கெட்டிங், தென் அதுக்கப்புறம் சொன்னது நம்ம ஃபைனான்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு 8 மாதம் பட்ஜெட்டை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். இல்லைனா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலில் இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ணக்கூடியது உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த 5-6 ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணி வைக்கும்போது ஒரு டைமில் நீங்கள் பேங்க் லோன் வேணுன்னா அதுக்குண்டான ஃபெசிலிட்டி வாங்கிக்கலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஃபண்டிங் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட்டில் வந்து திடீர்னு ஒரு ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ் போடுறாங்கன்னா அதுக்கு உண்டான இன்விடேஷன் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தையும் இது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வராது. இருந்தாலும் இன்டைரக்டாக உங்கள் கம்பெனியோட பிராண்டிங்கை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வசதியை இது பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரோலாக இல்லைனாலும் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறதுனால இதையும் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நிறையா டெவலப்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வாரத்துலேருந்து இல்லை இந்த நிகழ்ச்சியிலேருந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது தொழில் அபிவிருத்திங்கிற விஷயத்துக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்க தான் இதிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா வரும்.
ஏன்னா ஃபோக்கஸ்ங்கிறது தான் முக்கியம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய இன்னோவேட்டிவ் விஷயங்கள்லாம் வரதுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து அடுத்த வாரங்களில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவை பயனுள்ளதாக இருந்தது போல் மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் அவை பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன, அவற்றை காணலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இன்றைக்கி நம்ம கற்றலும் கற்பித்தலும் பகுதியில் ஒரு வித்தியாசமான நாடு பற்றி பார்க்க போகிறோம். அந்த நாட்டுடைய பேர் குரேஷியா. குரேஷியாங்கிற ஒரு நாடு இருக்குன்னு சொல்லியிருந்தா நிறைய பேருக்கு சென்ற ஜூலை மாதத்துக்கு முன்னாடி வர தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியா, அப்படி ஒரு குட்டி நாடெல்லாம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஜூலையில் நடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரேஷியா இறுதி சுற்று வர தகுதி பெற்று மேலேறி வந்ததுக்கப்புறம் இந்த நாடு வந்து இன்றைக்கி உலக புகழ் பெற்றுருச்சு. இந்த நாட்டினுடைய வரலாறு, அதுவும் இந்த கால்பந்து வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. 1991 தான் சுதந்திரம் பெற்ற நாடு. அதாவது 1991 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபீஃபா என்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச கால்பந்து போட்டிக்கு 1998 உள்ள நுழையுது. அப்போ இந்த நாட்டினுடைய ரேங்கிங் என்னென்னா 125வது இடத்துல இருக்குது. பாருங்கள், 1998 ஃபீஃபாவினால் கொடுக்கப்பட்ட அந்த சர்வதேச கால்பந்து அணிக்கான தரவரிசையில் 125வது இடத்துல இருந்த ஒரு அணி 20 ஆண்டுகளில் 2018 பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஃபீஃபாவினுடைய உலக கால்பந்து அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது. இந்த விளையாட்டு ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் வேறு எந்த நாடுமே 20 ஆண்டுகளில் இவ்வளவு அதிவேக வளர்ச்சியை பெற்றதில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது 125வது இடத்துல இருந்து 4வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்பது கால்பந்தில் மட்டும் இல்லைங்க, எந்த விளையாட்டுலையுமே எந்த நாட்டாலையுமே சாதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை குரேஷியாவினுடையது அப்படின்றாங்க. எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சி சாத்தியமானது? அதுக்கு வந்து சற்றே பின்னோக்கி பார்க்கணும். அந்த நாட்டினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா அந்த நாடு காலம்பூராவுமே ஒரு ஸ்திரத்தன்மையற்று இருந்திருக்கு. அப்போ அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் எப்போதுமே ஒரு அலர்ட்டாக, ஒரு போர்த்தன்மை அல்லது போர்க்குணம் கொண்டவர்களாக, போரிடக்கூடிய குணம் கொண்டவர்களாக, ஒரு அலர்ட்னஸோடு எப்பயுமே இருந்திருக்காங்க. அதாவது வரலாற்றை புரட்டி பார்த்திங்கன்னா தெரியும், 6ஆம் நூற்றாண்டில் தான் குரேஷியர் அப்படின்ற ஒரு இனமே உருவாகுது. 9ஆம் நூற்றாண்டில் தான் அவர்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் நாடு ரொம்ப சின்ன நாடாக இருந்ததுனால அவங்களால தனித்து நிற்க முடியலை. தொடர்ந்து காலம்பூராவுமே அவர்கள் பிற நாட்டை சார்ந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆரம்பங்களில் பார்த்திங்கன்னா ஹங்கேரி தான் அந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா அந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. அப்புறம் ஒரு 16ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த யுகோஸ்லோவியா, செர்பியா இவங்களோட சேர்ந்து இதுவும் ஒரு நாடாக இணைந்து கொஞ்ச நாள் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் யுகோஸ்லோவியா ஒரு தலைமை பதவி எடுத்து இந்த நாட்டை ஆண்டிருக்கு. அப்போ தான் நாசிக்களுடைய அரசாட்சியெல்லாம் நிகழ்ந்திருக்கு. அப்புறம் 1941 திரும்பவும் யுகோஸ்லோவியா, செர்பியா, இந்த குரேஷியா 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து சோஷலிஸ்ட் ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் யுகோஸ்லோவியா அப்படின்னு ஒரு தனித்த நாட்டை உருவாக்கியிருக்காங்க. தனிப்பெரும்பான்மையோடு நம்ம வந்து தனியாக சுதந்திரம் பெற்ற நாடாக நாம் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் 1991 தனி சுதந்திரம் பெற்ற நாடாக பிரகடனப்படுத்தி கொண்டது குரேஷியா. அப்பையும் மற்றவங்க விடலை. செர்பியர்கள் இவர்கள் மேலே போர் தொடுத்தாங்க, யுகோஸ்லோவியா மக்கள் இவர்கள் மேலே போர் தொடுத்தாங்க. எல்லாத்தையும் மீறி வெற்றி கண்டு 1991ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி அன்றைக்கு இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. பாருங்கள், 9ஆம் நூற்றாண்டில் தொடங்கி கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு அரசு, ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நாடு, மக்கள் எந்நேரமும் எப்போ போர் வருமோ, நம்ம யாருக்கு பதில் சொல்லணுமோ, யார் நம்ம ஆழ்வார்களோ என்ற ஒரு தயக்கத்தோடையே, ஒரு போர்க்குணத்தோடையே வாழ்ந்திருக்காங்க. அதுதான் காரணன்றாங்க. திரும்பவும் 125வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு முன்னேறியதற்கு இந்த போர்க்குணம் தான். சண்டை போட்டு வெற்றி பெற்று இந்த குணத்தின் காரணமாகத்தான் இறுதிச் சுற்று வரை, அதாவது
உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 2018ஆம் ஆண்டில் இறுதிச் சுற்று வரை இந்த அணி வெற்றி பெற்று வந்தது. இறுதிச் சுற்றில் 2வது இடத்தை பெற்றதுனா கூட ஒட்டு மொத்தமாக பார்க்கிற போது உலக தரவரிசையில் 4வது இடத்துல இந்த நாட்டினுடைய கால்பந்து அணி இருக்குது. இது ஒரு புறம். சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பார்ப்போம். குரேஷியாங்கிறது வெறும் கால்பந்து மட்டுமே அல்ல, மிகச்சிறந்த நாடு பல்வேறு விதங்களில். இந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 43 லட்சம் பேர் தான். இதில் விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் 4 லட்சம் பேர், அதில் குறிப்பாக கால்பந்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க 1.25 லட்சம் பேர். அதுவும் ஒரு காரணம். இவ்வளோ பேர் கால்பந்து விளையாண்டதுனால தரமான அணியை இவர்களால் உருவாக்க முடிந்தது. கால்பந்து தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்ப்போம். இந்த நாட்டில் படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். 99.2% கல்வி அறிவு பெற்ற நாடுங்க. குட்டி நாடு தான், சென்னையை விட குட்டி நாடு தான். சென்னையிலாவது ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுட்டா கூட இங்கே 43 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அவ்வளோ குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு. கிட்டத்தட்ட அதில் 99.2% கல்வி அறிவு பெற்றவர்கள்லாம் பாருங்கள், ரொம்ப எஜுகேட்டட் கண்ட்ரி. அதில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான செய்தி என்னென்னா 78% 2 மொழிகள் தெரியும். குரேஷிய மொழி தவிர இன்னொரு மொழி கூடுதலாக தெரியும். அந்த 78% 49% ஆங்கிலம் தெரியும், 34% ஜெர்மன் மொழி தெரியும். ஆக 2 மொழி தெரிகிற போது உங்களுக்கான வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு மிக அதிகம். பார்த்தீங்களா? அதான் இந்த நாடு இந்த நாட்டினுடைய ஜிடிபி ஆகட்டும், தனிமனித வருவாயாகட்டும் இந்தியாவை விட பல மடங்கு அதிகமானது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டில் வரக்கூடிய வரி வருவாய் பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த தொழில்துறையே பார்த்திங்கன்னா கூட 66% சேவை வரிகள் மூலமாக வருவாய் வருகிறது. 27% தொழில்துறை சார்ந்து, மீதி 7% தான் விவசாயம் சார்ந்த வருவாய் இந்த தேசத்திற்கு கிடைக்கிறது. ஆனாலும் கூட தன்னிறைவு பெற்ற தனி நாடாக திகழ்கிறது குரேஷியா. இந்த நாட்டினுடைய மிக முக்கிய வருவாயை தீர்மானிக்கக்கூடிய அந்த சேவைத்துறையில் மிக முக்கிய துறை சுற்றுலாத்துறை. உலகத்தில் மிக அதிக மக்களால் பார்க்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 18வது இடத்துல குரேஷியா இருக்குங்க. குரேஷியா ஐரோப்பிய யூனியனில் உறுப்பினராக இருக்கிறது, ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்கிறது. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கவர்களுக்கு குரேஷியா ரொம்ப பழக்கப்பட்ட நாடு. நமக்கு தான் அவ்வளோ தெரியலையே தவிர குரேஷியா உலகத்தில் அதிக மக்களால் பார்க்கப்பட்ட நாடுகளில் ஒன்று. அப்படி என்ன குரேஷியாவில் இருக்குது? சுற்றுலாவினரை ஈர்க்கக்கூடிய அளவில் என்ன குரேஷியாவில் இருக்குது அப்படின்னா 1 கோடி பேர் ஆண்டுக்கு வர்றாங்க. அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு நாடுங்க. ஆயிரக்கணக்கான தீவுகள் கொண்டது தான் குரேஷியா. ஆயிரக்கணக்கான தீவுகள், ஆயிரக்கணக்கான குகைகள், 100க்கும் மேற்பட்ட ரொம்ப அழகான கடற்கரைகள். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டினுடைய 44% நிலப்பரப்பு காடுகள் நிறைந்தது. பார்த்திங்களா? ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் மலைப்பகுதி, ஒரு பக்கம் நீர், கடல். இப்படிலாம் இருந்தால் ஒரு தேசம் ஒரு அழகாக இருக்கும்ல. அந்த அழகு தான் மக்களை ஈர்த்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 20 விழுக்காட்டினர், அதாவது வருஷத்துக்கு 1 கோடி பேர் சுற்றுலாவினர் வர்றாங்கன்னா அதில் 20 விழுக்காட்டினர் இந்த இயற்கைக்காகவே வருகிறார்கள். இயற்கையோடு இணைந்து வாழ விரும்பி அந்த இயற்கையை பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும், இயற்கையோடு வாழணும் அப்படின்றக்காகவே வர்றாங்க. அந்த விதத்தில் சுற்றுலாத்துறையிலும் மிகச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு குரேஷிய நாடு. குரேஷிய நாட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. ஒரு அற்புதமான நாடு. நாம் எல்லோரும் அவசியம் காண வேண்டிய, கண்டுகளிக்க வேண்டிய, வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டிய ஒரு அழகான இயற்கை வளம் சூழ்ந்த நாடு குரேஷியா நாடு. எல்லா நாளும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. எல்லாரும் இந்நாட்டு மன்னராக இருப்பது ஒரே ஒரு நாள்தான், தேர்தல் நாள். கையில் வாக்குச்சீட்டு இருக்கிறவரை அந்த ஒரு நாள்தான் எல்லாரும் இந்நாட்டு மன்னராக இருக்கிறார்கள். வாக்களிக்கும் அந்த ஒரு நாள் மாத்திரம் எல்லாரும் இந்நாட்டு மன்னராக இல்லாமல் எல்லா நாளும் எல்லா மக்களும் இந்நாட்டு மன்னர் என்கிற அளவிற்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது.